செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமர் சேவா சங்கம் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன் ராஜ் பழனி. முதலில் அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பு ஒன்றை நாம் பார்க்கலாம். தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆயிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணனால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளரான ஸ்ரீ எஸ் சங்கரராமனால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள்ட் என ஒன்றை நிறுவுவதே அவர்களின் குறிக்கோளாக உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்கு பல்வேறு வகைகளில் சேவைகள் புரிந்ததற்காக தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விருதுகளை வென்றிருக்கிறார்கள். மேலும் தற்போது இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்காக சிறந்த மையமாக மாறியுள்ளது அமர் சேவா சங்கம். அமர் சேவா சங்கத்தின் மகத்தான சேவைகள் குறித்த வீடியோவை நாம் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவுத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு குறித்து நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு அறிவுத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள் குறித்து ஏதேனும் சந்தேகங்களோ மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஏதேனும் கேள்விகளோ இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் விரிவாக பதிலளித்து ஆலோசனையை வழங்குவதற்காக நமது அரங்கிற்கு சிறப்பு கல்வியாளர் மற்றும் உளவியல் நிபுணர் திருமிகு பிளாசம் சிக்னெட் அவர்களும், அமர் சேவா சங்கத்தின் சங்கமம் சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமிகு எம் சுப்புலட்சுமி அவர்களும், சைகை மொழிபெயர்ப்பாளர் திருமிகு ஜான் சாமுவேல் அவர்களும் மூவரும் வருகை தந்திருக்கிறார்கள். மூவருக்கும் வணக்கம். முதல்ல சுப்புலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க, அறிவுத்திறன் குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு பரம்பரையா நிகழ்வுதாமா? இது ஒரு பரம்பரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பரம்பரையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத சொல்லலாம். இதற்கான காரணங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜஸா நம்ம சொல்லலாம். குழந்தை மாசமா இருக்கும் போது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் சமயம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அந்த மாதிரி சொல்லலாம். இதுல மெயினா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துக்கள். குழந்தை மாசமா இருக்கும் போது பெற்றோர்கள் அந்த லேடி கீழே விழுந்தாலோ, பிரெக்னன்ட் மதர் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஏதாவது அடிபட்டாலோ, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கேன் அந்த மாதிரி எடுக்க போறாங்க, வேற ஏதோ ஒரு பாடி பார்ட்ஸ்ல ஏதோ அடிபட்டிருக்கு, அதுக்கு ஸ்கேன் எடுக்க போறாங்க, எக்ஸ்ரே எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ரே அந்த கதிர்வீச்சு குழந்தைய வயிற்றுல இருக்க குழந்தைய பாதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு உருவாகக்கூடிய இதே பிரெயின் தான். உருவாகக்கூடிய ஒரு பாடி பார்ட் ஃபர்ஸ்ட் பிரெயின் தான். அந்த பிரெயினுக்கு டேமேஜ் ஆனாலும், இந்த டேமேஜ் ஆகிறதுதான் மெயினாவே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது இந்த மாதிரி அறிவுத்திறன் குழந்தைகள் பிறப்பதற்காக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது போக ரூபெல்லா டிசீஸ், அதாவது பஞ்சகாமலை, ஜாண்டிஸ், அப்புறம் அந்த மதரோட ஏஜ் ஃபேக்டர், 18 வயசுக்கு முன்பா மேரேஜ் ஆகி அவங்க குழந்தை பிறந்ததுனாலும், இல்ல 35 வயசுக்கு அப்புறமா குழந்தை உண்டாயிருந்தாலும், அவங்க ரொம்ப சீக்கிரமா பண்ணிருந்தாலும் இல்ல லேட்டா பண்ணாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். குழந்தை பிறக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி டயத்துல இந்த ஃபோர்செப்ஸ் ஆயுதம் போட்டு குழந்தைய எடுக்கிறதுனால பிரெயின் டிஃபெக்ட் ஆகி அதனால அந்த குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ், குழந்தைய பிறக்கும் போது அந்த நார்மல் டெலிவரி டயத்துல கவனக்குறைவுனால குழந்தைகள் விழுந்து அடிபடுறது, அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்த உடனே அழாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா குழந்தைங்க பிறந்த உடனே அழணும். அந்த அழாம இருக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத சொல்றோம். அதுக்கப்புறம் ஜாண்டிஸ், எபிலெப்சி, ஃபிட்ஸ் வந்ததுன்னா அதுவும் மூளையை பாதிக்கும். ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா குழந்தையோட மூளையை பாதிக்கும், அந்த மாதிரியும் சொல்லுவோம். அப்புறம் RH இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது பிளட் குரூப். ஃபாதரோட பிளட் குரூப் நெகட்டிவா, பாசிட்டிவா இருக்கும், மதரோட பிளட் குரூப் நெகட்டிவா இருக்கும். ஆனா உருவான குழந்தை பாசிட்டிவா அந்த பிளட் குரூப்ல உருவாச்சு அப்படின்னா அது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியா உள்ள சைல்டுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
இதில் வந்து இப்போ அந்த சைல்டோட பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக இருந்து அதோட நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேக்கு. இப்போ சைல்டு பர்த் உருவான குழந்தையோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இட் ஒன்ட் டூ எனி. இதெல்லாம் காரணம். ஓகேங்க மேம். நேயர் ஒருத்தர் அழைப்பில் இருக்காரு, பாண்டிச்சேரியில இருந்து வெங்கடேசன். வெங்கடேசன் சார், உங்களுடைய கேள்வியை சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ மேடம், என்னுடைய டாக்டரோட குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதருக்கு வந்து சரியான ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கல. அவங்களுக்கு சரியான ஒரு இதெல்லாம் கவனிக்காதால குழந்தை பிறந்தது. குழந்தை கொஞ்சம் ஆக்டிவா இருக்குது, பட் ஆனா கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா பண்ணுதுன்னு சொல்றாங்க டாக்டர். கேட்டா எதுவா இருந்தாலும் கூட்டா திரும்பி பார்க்க மாட்டுது, கொஞ்சம் லேட் ஆகுது, இந்த பிரச்சனை இருக்குது. இது என்ன பண்ணலாம்ன்றதுக்காக தான் மேடம் கேட்கிறேன். இது வந்து டிலேட் மைல்ஸ்டோன்ஸ் சொல்றாங்க சார். இந்த குழந்தைய வந்து நீங்க வந்து முறையான ட்ரீட்மெண்ட், அதாவது அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களோட லெவல் என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பிசியோதெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைல்டுக்கு வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களோட ஐக்யூ லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைல்டு வந்து எஜுகேஷன் லெவல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜ் என்ன சார் சொன்னீங்க சார்? என்ன ஏஜ் உங்களுக்கு? ஓகே, லைன் கட் ஆயிருக்கு மேம். சைக்காலஜிஸ்ட் லைன்ல இருக்கீங்க. என்ன ஏஜ் சார் குழந்தைக்கு? என்ன ஏஜ்? 4 வயசு. 4 வயசு. ஓகே. 8 வயசு வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து கோல்டன் பீரியட்னு நாங்க சொல்லுவோம். ஓகே. 8 வயசு வரைக்கும் மூளை வந்து வளரும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 8 வயசுக்கு மேல போகும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு எவ்வளவு டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையான புனர்வாழ்வு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஒரு டீமா தான் செய்யறோம். அதாவது சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஒரு என்ஜிஓ, இவங்க எல்லாம் சேர்ந்து அதோட பெற்றோர் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா தான் நாங்க ஒர்க் பண்றோம். தனியா வந்து எங்களால வந்து எல்லாமே பிளான் பண்ண முடியாது. டாக்டர்ஸோட கன்சல்ட் வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆமாம், இப்போ ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இல்ல பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு வந்து அறிவுத்திறன் குறைபாடு இருக்கு அப்படிங்கறத என்னென்ன அறிகுறிகள் வச்சு நாம கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பிறக்கும் போதே வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது குழந்தை பிறக்கும் போது அழல, பிறந்த உடனே ஃபிட்ஸ் வந்துருச்சு, இல்லைன்னா பிறக்கும் போது சில ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஆயுதம் போட்டு எடுக்கும்போது தலையில காயங்கள், இந்த மாதிரிலாம் வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அப்கார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் எடுக்கிறாங்க. இதுல 7க்கு மேல வந்து இருந்தா நார்மல், அதை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி படிநிலைகள்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது 30 நாள்ல வந்து தாயை வந்து குழந்தை வந்து அடையாளம் காணும். அதுக்கப்புறம் வந்து முகம் பார்த்து சிரிக்கும், அதுக்கப்புறம் தலை நிற்கும், குப்புற விழுகும், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு குழந்தை வந்து தாமதமா செய்யுது அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த குழந்தை வந்து சிறப்பு குழந்தையா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான ஐடென்டிஃபிகேஷனுக்கு போறோம். அதாவது ஸ்கேன் பண்றது, அந்த குழந்தைக்கு தேவையான பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு போறோம். ஐடென்டிஃபிகேஷன்ல இந்த குழந்தைக்கு ஏதோ குறைபாடு இருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்ததா வந்து அசஸ்மெண்ட்டுக்கு போறோம். அது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் அந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்குன்றத வந்து நம்ம வந்து ஐக்யூ லெவல் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றத சைக்காலஜிஸ்ட் வச்சு ஐக்யூ டெஸ்ட் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய வந்து மைல்டா, மாடரேட்டா, சிவியரா இல்லை ப்ரொஃபவுண்டா, அதாவது மைல்டு அப்படின்றவங்க வந்து 70 வரை ஐக்யூ இருக்கிறவங்க, ப்ரொஃபவுண்ட் அப்படின்றவங்க வந்து 20க்கு கீழே ஐக்யூ லெவல் இருக்கிறவங்க, மாடரேட் அப்படின்றவங்க வந்து 20லேருந்து 35 வரை ஐக்யூ லெவல் இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து
மைல்டு சில்ட்ரனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மைல்டு சில்ட்ரன் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கிற குழந்தைங்க. மாடரேட் குழந்தைங்க வந்து அவங்கள ட்ரெயின் பண்ண முடியும். அவங்கள வந்து அன்றாட செயல்களுக்கு வந்து அவங்கள நம்மளை ட்ரெயின் பண்ணலாம். இந்த சிவியர் ப்ரொஃபவுண்டு குழந்தைங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கேர்டேக்கரை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான உதவிகளும் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குறைபாடு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் என்னென்ன கொடுக்கணும். அப்படி அறிவுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை நம்ம மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குறைபாடு அப்படின்றத வந்து மருந்து கொடுத்து வந்து நம்ம சரி பண்ண முடியாது. ஓகே. குறைபாடுன்றது வந்து பிறக்கும் போதே ஒரு ஊனம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அது ஒரு மாற்றுத்திறன். ஓகே. அவங்களோட சில நேரங்களில் மருந்துகள் தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து அவங்களோட இந்த எப்பிலப்சி மாதிரி அவங்களோட கண்டிஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுற டைம்ல வந்து மருந்துகள் கொடுக்குறோம். ஆனா வந்து மருந்துக்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. ஓகே. சுப்புலட்சுமி மேம், குறிப்பா அறிவுத்திறன் குறைபாட்டிற்கும் கற்றல் குறைபாட்டிற்கும் அதே மாதிரி மன நோய்க்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ அறிவுத்திறன் குறைபாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களோட புரிதல், அதாவது ஐக்யூ லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மேம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கற்றல் குறைபாடு அப்படின்னா அவங்களுக்கு ஐக்யூ லெவல்லாம் கம்மியாகாது, ஆனால் அவங்களால படிக்கிறது, எழுதுறது, அரித்மெட்டிக், அதாவது அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு வந்து கடினமான ஒரு இது இருக்கும். இந்த குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுன்னு சொல்றோம். அதுல 4 டைப் இருக்கு சார். இப்போ ரீடிங்ல மட்டும் ப்ராப்ளம் இருந்தது, ரைட்டிங்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு கற்றல் குறைபாடுக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள். பொதுவாகவே அவங்களுக்கு ரீடிங்லேயோ ரைட்டிங்லேயோ இல்லை ஒரு மேக்ஸ்லேயோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா அவங்க தான் வந்து கற்றல் குறைபாடு உள்ள சில்ட்ரன். மனநோய் அப்படிங்கிறவங்களுக்கு ஐக்யூ லெவலில் எந்த ஒரு டிஃபிஷியட்டுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து திங்கிங், அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு டிப்ரெஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்து அதையே அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு அவங்க மூடை வந்து ஒரு தனிமையாக இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு யாரும் நம்மளை பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து மனநோயில் வந்து இருக்கவங்க. ஓகேங்க. இப்போ இப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி உள்ளது வந்து 18 வயசுக்கு கீழே ஏற்படும். மனநோய் அப்படிங்கிறது வந்து 18 வயசுக்கு மேலேயும் தெளிந்த வயதுக்கு அப்புறம் தான் ஏற்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. 18 வயசுக்கு மேலே ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம தொடர்ந்து அதிகமா இருக்கு. ஓகேங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, அமர் சேவா சங்கம் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சியில் அடுத்த சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. அமர் சேவா சங்கம் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த வீடியோவை நாம் பார்க்கலாம். தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆயிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணனால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளரான ஸ்ரீ எஸ் சங்கரராமனால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள்ட் என ஒன்றை நிறுவுவதே அவர்களின் குறிக்கோளாக உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்கு பல்வேறு வகைகளில் சேவைகள் புரிந்ததற்காக தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விருதுகளை வென்றிருக்கிறார்கள். கேள்வியோடு தென்காசியிலிருந்து இசக்கிதுரை இணைந்திருக்கிறார். இசக்கிதுரை சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க. அதாவது இவங்க நமக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த ஓகே, ஆனா அந்த வயசு அவங்க வந்து பாதிக்கணும், வயசு 20 வயசு ஆகுது அப்படின்னா ஓகே, அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு சார். என்ன சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷம் அதாவது மனவளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க வந்து 10 வயசு 15 தான் வந்து அவங்களுடைய செயல்பாடு வந்து கம்மியா இருக்கும். சரி, அவங்க 20 வயசு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களோட செயல்பாடு வந்து இப்ப நம்ம அடிக்கிறது, யாரெல்லாம் பார்த்து அடிக்கிறது, கள்ள கொண்டு வைக்கிறது, அந்த மாதிரி
அந்த மாதிரி செயல்படுத்துறாங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு வேற எந்த மாதிரி வழிகள் இருக்காத அடுத்தது? ஓகே, அந்த மாதிரி நம்ம நார்மலான குழந்தைங்களுக்கே வந்து அடலசன்ட் பீரியடுன்றத வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையா தான் பாக்குறோம். ஓகே. அதே மாதிரி சிறப்பு குழந்தைங்களுக்கும் அடலசன்ட் பீரியடு அப்படின்றத வந்து கடந்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும். அவங்களுக்கு அந்த பாலியல் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம அவங்களுக்கு நிறைய தெரப்பி வந்து கொடுக்குறோம். யோகா, அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல விளையாட்டு, எந்த மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்கள டயர்ட் ஆக்குறோம். டயர்ட் ஆக்குனோம்னா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகள், நடத்தை பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையுது. முழுமையாக வந்து குறையாது. ஆனால் ஏன்னா 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து பெரிய பசங்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து கோபப்படுவாங்க, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய வைக்கிறது, அவங்கள என்ன மாதிரி வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த நடத்தை பிரச்சனையை வந்து குறைக்கிறோம். அவ்வளோதான். அது ஒரு மிகச்சிறந்த வழியா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அவங்க வந்து பிசிக்கல் ஒர்க்கா கொடுத்துட்டோம்னா டயர்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நடத்தை பிரச்சனை வந்து முடிந்த அளவு மேக்சிமம் வந்து என்னன்னா குறைஞ்சிரும். ஓகேங்க. சுபலட்சுமியும் குறிப்பாக இந்த மாதிரி அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள், அவர்களின் பெற்றோர் எந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நிறைய பெற்றோர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் ஒரு பேரண்ட் தான் சார். என்னோட சைல்டு ஸ்பெஷல் சைல்டு தான். அது என்ன மாதிரி சவால்கள் மெயினா சந்திக்கிறாங்க அப்படின்னா, சமூகத்துல இருந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்து கிடைக்காது. முதல்ல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை அப்படி வித்தியாசமா இருக்காங்க, பிறந்தவொடனே எதுவும் பார்க்கல, முகம் பார்க்கல, குப்புற உள்ளதுக்கு நாளாகுது அப்படின்னு இந்த டிலே டெவலப்மெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களோட திங்கிங் வந்து இன்னும் கொஞ்ச நாளாக சரியாயிருவான். 5 வயசு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. 3 வயசுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் லேட்டானாலும் பேசுவான், வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட திங்கிங் இருக்குமே தவிர வெளியில சொல்லி அதுக்கு என்ன இது பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ ஃபேமிலியில முதல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஒரு பேரண்டா கோரிக்கை வைக்கிறீங்க. ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த குழந்தை இவளால தான் அப்படி பிறந்திருக்கும், இல்ல இந்த படி சுமத்துறாங்க. ஆமா, படி சுமத்துறது. அவங்க அந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போகிறதுக்கு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலி எங்கேயுமே அவங்களால வந்து மற்றவங்கள மாதிரி வெளியில வந்து கூட்டிட்டு போக முடியல. அது ஒரு ரீசன். ப்ளஸ் வந்து இப்போ நடக்கிற குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, தூக்கிட்டு போகணும் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் இவங்க தூக்கிட்டு போகிறதுக்கும் பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இதுக்கும் ஒவ்வொரு தெரப்பிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் செலவினம் வந்து அதிகமாக இருக்குது. ஃபிசியோதெரப்பியோ, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் என்னது கொடுக்கறதுனாலும் அதோட அமௌண்ட் வந்து செலவு வந்து அதிகமாக இருக்குது. இந்த குழந்தைய அவங்க எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களோட டெய்லி லைஃப், வேலை பார்த்து அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வரும்போது அந்த வேலையும் சரியாக பார்க்க முடியாமல் அவங்களோட சிக்கல் வந்து அதிகமா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் தான். அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணி அவங்க ஒரு அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும், கம்யூனிட்டியில உள்ள சப்போர்ட்டும் தேவை. கம்யூனிட்டியும் வந்து இந்த இடத்துக்கு போனா அப்படி ஒதுங்கி இந்த சைல்டை வந்து ஒரு தூக்கி வைக்கிறதுக்கு கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ இதுக்கோ வந்து வரமாட்டாங்க, தயக்கப்படுறாங்க. அதே மாதிரி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைய பார்த்தா என் பிள்ளையும் அதே மாதிரி இருக்கும், இந்த பசங்க கூட விளையாட விடக்கூடாது, அந்த மாதிரியும் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது ஒதுக்கி இந்த வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது இது. இந்த பசங்களை மாதிரி அந்த பசங்க செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி திங்க் பண்ணாம இந்த குழந்தைங்களையும் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸா இருக்கிறத நான் வந்து ரொம்ப வந்து சவால்களை வந்து சந்திச்சிருக்கீங்க. ஓகேங்க. அடுத்ததா சேலத்திலிருந்து ரகுநாதன் இணைந்திருக்கார். ரகுநாதன் சார், உங்களுடைய பிரச்சனை என்ன, கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க ரகுநாதன், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் 17 வயசு ஆகுது சார். 17 வயசு ஆகுது சார். அவனுக்கு எவ்வளவு வயசு? ஆட்டிசம் இருக்கு. என்ன? சரி, சொல்லுங்க.
17 வயசு சார். சொல்லுங்க சொல்லுங்க, 17 வயசு ஆகுது, சொல்லுங்க. அவன் கொஞ்சம் பேசமான சரியா, ஆனா அதாவது தொடர்ந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு வருவான், எல்லா வேலையும் தொடர்ந்து பிடிச்சிக்குவான், ஆனா பேசுறது சிரிக்கிறது போறது ஒடியாது கொஞ்சம் வேகமா இருப்பான் சார். என்ன சார் பண்றது அதுக்கு? ஓகே, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நடத்தை பிரச்சனைன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். சிறப்பு கல்வியில் வந்து அதையும் ஒரு இதாக வச்சு நாங்கள் வந்து நடத்தை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு வந்து பிஹேவியர் தெரப்பிலாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த நடத்தை பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்டோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா பள்ளியில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த விஷயங்களை எதையுமே செய்ய மாட்டார். ஆனால் வீட்டில் போய் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான், கையை ஆட்டுறான், காலாட்டுறான், ஆட்டிகிட்டே இருக்கிறான், தலையாட்டிகிட்டே இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பள்ளியில் வந்து அது நடக்காது. காரணம் என்னென்னா ஆசிரியர் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து வச்சு இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது, உனக்கு வந்து நீ செய்யாமல் இருந்தேன்னா உனக்கு நான் வந்து உனக்கு கலர் அடிக்க கொடுப்பேன், விளையாட கொடுப்பேன், அவனுக்கு என்னென்ன பிடிச்ச மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து வந்து நாங்கள் வந்து நடத்தை பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறோம். இதே வந்து வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் கொஞ்சம் அடம் பிடிச்ச உடனே வந்து அவங்க வந்து அதை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கலர் அடிக்கிறத வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அவனுக்கு கொடுத்து நான் வந்து இந்த நடத்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து நான் கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னா பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுறாங்க, உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க. நோ அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நடத்தை பிரச்சனைகளை வந்து ரொம்ப காமிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள இருக்க பிள்ளைங்க வந்து நடத்தை பிரச்சனை வந்து ரொம்ப காமிக்கிறாங்க. இதே இது வந்து ஒரு டீச்சர்கிட்ட எல்லா நேரமும் வந்து என்ன சொல்லுவாங்க, டீச்சர் அவன் அது செய்ய மாட்டேங்கிறான், இது செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து டீச்சர்கிட்ட வந்து நிறைய பகுதியில் இருக்கிறோம். பேரண்ட்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சொல்லுங்க? பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய வந்து ஐயோ பாவம் அப்படின்றத வந்து விட்டுருங்க. அவன் வந்து உங்க குழந்தைய எப்படியாவது சமுதாயத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் உங்களோட குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா நிறைய தியாகம் பண்ண வேண்டி இருக்கு. அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து ஒரு கண்டிப்போட வந்து வளர்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து நல்ல ஒரு சமுதாயத்துக்குள்ள கொண்டு போய் வந்து நீங்க வந்து சோர்ந்து போகாம உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு போனீங்கன்னா கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்களை. நிறைய காலர் ஒருத்தர் குணசேகர் இணைந்திருக்கா ஜோலார்பேட்ல. குணசேகர் சார், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லுங்க சார். லைன்ல இருக்கீங்களா? வீட்டுல வந்து ரொம்ப இது பண்ணுங்க, வீட்டுல ஒண்ணுமே சொல்ல பேசியாகிறதுல. ஆமா சார், ஆமா சார். என்ன வயசு சார்? சார் 27 28 வயசு ஆகுது சார். ஓகே. 2 பசங்க ரத்த குழந்தைங்க. ஓகே ஓகே. அது வந்து நாங்களும் எல்லாமே போய் வந்தோம். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல சார். என்ன பண்றதுனே ஒண்ணுமே பண்ண முடியல. படிச்சிருக்கு, இன்னொன்னு வந்து 3 டிகிரி முடிச்சிருக்குது. ஓகே. அது பேர் ஒண்ணு வந்து வரலட்சுமி, இன்னொரு பேரு அபிராமி. ஓகே. ரெண்டுமே எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல சார். ஓகே. 27 என்ன தீர்வு? ஓகே. குறிப்பா மேடம், இந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அரசு என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வருது? அரசு மாநில அரசு வந்து மாதம் 2000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தேவையான டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி புத்தகங்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது பஸ்ஸு கட்டணத்தில் வந்து விலக்கு கொடுக்குறாங்க ஒரு எஸ்கார்ட்டோட. அதே மாதிரி மத்திய அரசு வந்து ட்ரெயினில் வந்து 2nd கிளாஸ் ஏசி வரைக்கும் வந்து 75% வந்து சொல்லுங்க. சமுதாயம் எப்படி அவங்கள அரவணைக்கணும்? சமுதாயம் வந்து அவங்கள வேற ஒருத்தரா பார்க்காம, அவரும் ஒரு இந்திய பிரஜை, அவருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது, அவர் இந்திய பிரஜைக்குரிய எல்லா உரிமைகளையும் வந்து கொடுத்தாலே போதும். அந்த பொறுமையோடு அவங்க புரிதலோடு அணுகணும். அமர் சேவா சங்கம் எப்படி எல்லாம் இது போன்ற குழந்தைகளுக்கு உதவுது? சார், இது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் உள்ள ஒன்று வச்சிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 120 சில்ட்ரன் கிட்ட இருக்கிறாங்க. சைல்டு வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து 0 to 6 வயசு வரைக்கும் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் தனியா நடத்தி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தெரப்பி கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் ஸ்கூலு, இங்கேயுமே வந்து எல்லா தெரப்பி முறைகளும் உண்டு. சைல்டோட ஏஜுக்கும் எபிலிட்டிக்கும் தகுந்த மாதிரி உள்ளேயே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தனியாகவே வச்சுருக்கோம். சைல்டுக்கு அகடமிக் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அங்கேயும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ப்ளஸ் வொகேஷ்னல் ட்ரைனிங் தனியாகவும் வச்சுருக்கோம் சார். 18 இயர்ஸ்க்கு அப்புறமா
அவங்களோட தொழிற்கல்வியை அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற, அதாவது அதோட மோட்டிவே என்ன அப்படின்னா சைல்டு இண்டிபெண்ட்டாக அவங்க யாரையும் எதிர்பார்க்காம, பெற்றோர்களையும் யாரையும் எதிர்பார்க்காம எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து தன்னோட உழைப்பை வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனியாகவே அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கிய நோக்கமே. ஓகேங்க. இவ்வளோ நேரம் அறிவுத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு குறித்து விளக்கி நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியதற்காக நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.